அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்குக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல மார்க்கெட் எங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது பொசிஷனலுங்க. இது இந்த வீக்குக்கான லெவல். அந்த பிரைஸ் வந்தா மட்டும் தான் நீங்க உங்க டிசிஷன் எடுக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த வீக் இது வியாழக்கிழமை தேர்ஸ்டே ஈவினிங் வரைக்கும் எக்ஸ்பைரி வரைக்கும் இது வேலிட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதுல டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல தான் ஸ்டாப் லாஸ். இதை சார்ந்து இந்த இப்ப நம்ம கொடுக்கறதும் மேக்ஸ் இது இந்த சப்ஜெக்ட்ல இந்த சாப்டர்ல இருக்கும். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் தி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் வருகிற 16ஆம் தேதி துவங்குது இல்லையா, தமிழ்ல 17ஆம் தேதி இங்கிலீஷ்ல. அதுக்கான டாபிக்ல இந்த டாபிக்கும் இருக்கு. நம்ம யூடியூப்ல மந்த்லி, வீக்லி, இயர்லி எல்லாமே கொடுக்கறது எல்லாமே இருக்கு. இயர்லி தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். இயர்லி ஆல்ரெடி நம்ம ஜனவரி மந்த் போஸ்ட் பண்ணிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க போயிட்டு. வீக்லி மந்த்லி எவ்ரி மந்த் பிகினிங்லேயே கொடுத்துட்டோம். போன இந்த மந்த்துக்கான லெவல் அது போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வீக்லி. அப்போ இயர்லி தான் இருக்கிறதுல பவர்ஃபுல். அதுக்கப்புறம் தான் மந்த்லி, அதுக்கப்புறம் தான் டெய்லி, இது வீக்லி. அப்போ பொசிஷனல்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு. இன்வெஸ்ட்மெண்ட் லாங். இப்போ நீங்க ஒரு ஈக்விட்டியில முதலீடு பண்ணாக்குள்ள அந்த ஸ்டாக் எந்த செக்டர்ல எந்த ஸ்டாக் வாங்கினா பெட்டரா மூவ்மெண்ட் இருக்கும், அது எந்த தேதியில மூவ்மெண்ட் ஆகுன்றதெல்லாம் இந்த டாபிக்ல வரும். அது ஆப்ஷன் இப்போ நம்ம எடுத்து எஜிங்கோட பண்றோம்னா அதுவும் என்னங்கிறது, எந்த டைம்ல எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே இந்த கிளாஸ்ல எடுக்கப்படும். இதனுடைய கிளாஸ்க்கான டீடைல் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நான் லிங்க் அனுப்பிட்டேன். பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நீங்க என்ரோல் பண்ணவங்களுக்கு ஒரு மெயில், உங்க மெயிலுக்கு நம்மளுடைய இதுல இருந்து ஒரு டைம் சைக்கிள் பண்ற ஒரு வீடியோ வந்திருக்கும், 15 to 20 minutes. அதை வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீக்கான நம்ம அனலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட் இங்க இருக்குங்க. இங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்தா 24,132ல இருந்து இந்த இடத்துக்கு வந்தா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24,012, 24,132 வந்தா சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24,012 rupees. அதுக்கு பிலோல டே கேண்டில் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆயிடும் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? அதே மேல இங்கிருந்து மேல போனாக்குல 24,580ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24,668 டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். அப்ப டே கேண்டில் க்ளோசிங்னா ஒரே கேண்டில் கூட பெருசா கூட க்ளோஸ் வைக்கலாம் இல்லையா? அப்ப ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்கும். அப்போ ஹெட்ஜிங் இல்லாம இந்த மெத்தட் எடுக்கிறது பெட்டர். ஹெட்ஜிங் இல்லாம எடுக்கலாம், அந்த டைரக்ஷன் தெரிஞ்சா நீங்க எடுக்கலாம். ஆனா அந்த ஹெட்ஜிங் இல்லாம எடுத்தீங்கன்னா அந்த லாஸ் என்னவோ அதை நீங்க அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? இது 52 வாரத்துல, நியர்ல 52 வீக்ல 44 வாரம் என்ட்ரி எடுத்து டார்கெட் ஃபினிஷ் பண்ணும். 8 வீக்ல என்ட்ரி கிடைக்காது, இன்பிட்வீன்லயே இப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா ஆப்போசிட்ல 200 பாயிண்ட்ஸ் சேர்த்து கொடுத்துரும் ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? அப்போ இது இந்த பிரைஸ் இங்க இருக்கும் பொழுது இங்க வந்தா மட்டும்தான் இந்த வீக் டிசைட் பண்ணணும், அல்லது இங்க போனலாம். இது கூட மந்த் இயரும் மேட்ச் ஆச்சுன்னா, மந்த்லி வேல்யூவும் இதே டைரக்ஷன்ல மேட்ச் ஆச்சுன்னா இன்னும் பெட்டர் மூவ்மெண்ட் ஆகும். அப்போ தெரிந்திருந்து, படித்து புரிந்து தெரிந்திருந்து, இல்ல உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க. பப்ளிக் டொமைன், யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல இதுல யார் எது கொடுத்தாலும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறதையும் சேர்த்துதான். நீங்க பிராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.